ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிஸ்போர்ட் தமிழ். ஒன் ப்ளஸில் இருக்க நாட் CE4 பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுங்க. ஸோ கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக அவங்களோட லான்ச்சிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது April 1, அதாவது மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுங்க. ஸோ இந்த ஃபோனில் முக்கியமாக ஹைலைட்டாக பார்க்கப்படுற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர் தாங்க. Snapdragon 7 Gen 3 ப்ராசர் இந்த ஃபோனில் உங்களுக்கு தரப்போகிறாங்க. அடுத்ததாக இதோட ப்ரீமியம் டிசைன் தாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. மொத்தமாக இந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டில் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 1 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அடுத்தது இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Snapdragon 7 Gen 3 ப்ராசர் இந்த ஃபோனில் உங்களுக்கு தரப்போகிறாங்க. வித் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட 16 மெகா பிக்சல் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவோட இந்த ஃபோன் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ டிஸ்பிளே பற்றிலாம் நான் கீழே சொல்கிறேன். அடுத்த ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டாக வரப்போகுதுங்க. 128GB, 256GB ஸ்டோரேஜ் வரப்போகுதுங்க. ஸோ அந்த 128GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,999 லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அடுத்ததாக இந்த ஒன் ப்ளஸ் நாட் CE4 பற்றி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு தரப்போகிறாங்க. வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் செட்டப் கேமரா உங்களுக்கு தந்துடுறாங்க. அதில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவாக இருக்க போது. 8 மெகா பிக்சல் உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமராவாக இருக்க போதுங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஷூட்டராக இருக்க போதுங்க. ஃப்ரண்ட் கேமரா முன்னாடியே சொன்ன மாதிரி 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று 8GB, ஒன்று பார்த்தீங்கன்னா 12GB ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் ஸ்டோரேஜ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒன்று 128GB ஸ்டோரேஜ், 256GB ஸ்டோரேஜ். ஸோ அந்த ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியுங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh ஆஃப் பேட்டரி உங்களுக்கு வரப்போகுது. வித் 80 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இன்னும் சில ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு வந்தது. 5G கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி வந்ததுங்க. NFC கனெக்டிவிட்டி இந்த ஃபோனில் உங்களுக்கு இருக்குங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 21,000 இருந்து 30,000 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கம்பெனி சைட்லேருந்து ஒன்றும் அஃபிஷியலாக எந்த ப்ரைஸ் கொஞ்சம் லான்ச் பண்ணல. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து Amazon பிளாட்ஃபார்மில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க ஆஃப்டர் த லான்ச். ஸோ கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஒன் ப்ளஸில் இருக்க நாட் CE4 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? April 1 வந்து இந்த ஃபோன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு டெக் அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் சந்தோஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கைஸ்.